சாப்டர் 39 ஸ்டார்டிங்லயே அது அப்படின்னு செரிசு ரொம்பவே தயங்குறா. நம்ம ஹீரோவும் இவ என்னோட காம்ராடுத, இவ கண்டிப்பா என்னோட ஸ்லேவா ஆக மாட்டா. அந்த செலனும் ஒரு ஹியூமன் உனக்கு எப்படி எங்களோட லாங்குவேஜ் தெரியும்? அது இப்ப மேட்டர் கிடையாது. என்னதான் நீங்க செரிஸோட ஃபேமிலியா இருந்தாலுமே அவளை ஸ்லேவ்னு சொல்லலாம் என்னால தாங்கிக்க முடியாது. செரிஸ் நீ இதை மைண்ட்ல வச்சுக்க. நீ எப்பயுமே எனக்கு ஸ்லேவ் கிடையாது. செரிசு ரொம்ப சோகத்தோட நான் உண்மையிலேயே உங்களோட ஸ்லேவ் கிடையாதா? நான் உன்னை ஸ்லேவ் மாதிரி நடத்திருக்கனா? இல்ல. உங்ககிட்ட கேட்காம எதனாச்சும் விஷயத்தை நான் முடிவெடுத்திருக்கனா? இல்ல. அப்பனா நீயா இதுக்கு ஸ்லேவ்னு உன்னை நினைச்சுக்கிற? ஆனா லார்ட் லிஃபான் ஹார்ட் நீங்க உங்க வாயாலேயே என்னை எப்பயுமே ஸ்லேவ் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அது அப்படி நம்ம ஹீரோவும் தாங்கிட்டு நீ எப்பயுமே என்னோட ஸ்லேவ் கிடையாது. நீயும் நானும் ஈக்குவல். நீ இப்ப ஒரு ஃப்ரீ எல்ஃப். எனக்கு தெரியும் நீங்க எப்பயுமே எல்ஃப்ஸை ஸ்லேவா ட்ரீட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மத்த ஃபீசியஸையும் ஹியூமன்ஸ் மாதிரியே பாக்குறீங்க. அதுவும் எனக்கு தெரியும். எனக்கு புரியுது. ஆனா எனக்கு புரியாத விஷயம் அதுவும் எனக்கு தெரியுது. இப்ப நீங்க என்னைய பார்க்கல, எனக்குள்ள இருக்கிற வேற யாரையோ ஒருத்தவங்க தான் நீங்க பாக்குறீங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் எத்தனை நாளா செரிஸை காப்பாத்துனேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். செரிஸும் நீங்க இப்படி நினைக்கிறது எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. என்ன இருந்தா நான் ஒரு ஸ்லேவ். நீங்க என்ன பத்தி எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. என்னை ஒரு ஸ்லேவ் மாதிரி நடத்துங்க. ஏன்னா நான் அப்படிப்பட்டவத. நான் இவளோட ஃபேட்டவே மாத்திட்டேன்னு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் ஒரு மாயை மாதிரி இருக்கு. என்னோட கடந்த கால வாழ்க்கையில தான் செரிஸை நான் காப்பாத்தினேன். இப்ப நான் அவளை காசு கொடுத்ததை வாங்கியிருக்கேன். செரிஸும் நீங்க இந்த மாதிரிலாம் என்ன ஸ்லேவ் இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் அவளுக்கு யாரு? ஒரு ஸ்ட்ரேஞ்சர். காசு கொடுத்து வாங்கியிருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர். திடீர்னு அன்பை காட்டுற ஒருத்தவன் அவளை நான் ஸ்லேவ் இல்லைன்னு சொன்னா அவளுக்கு அது எப்படி இருக்கும்? செரிஸும் நீங்க இப்ப காட்டுற எல்லா உரிமையும் எனக்கானது இல்ல. அது வேற ஒருத்தருக்கானது. அது என்னால ஏத்துக்க முடியாது. ஓ எனக்கு புரியுது. சரி நீ இப்ப ஃப்ரீ ஆயிட்ட. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன வேணா பண்ணு. இல்ல செரண்டி எல் அரலேஃபியானா இந்த வேர்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா இப்ப இது டிஃபரெண்டான மீனிங். நீ ஏன் கூட இருக்கியா இல்ல இங்க இருந்து கிளம்புறியா? எதை நீ சூஸ் பண்ற? நீ எதை சூஸ் பண்ணாலும் நான் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன். நீங்க உங்ககிட்ட இருந்து என்னைய பிரிஞ்சு போன்னு சொல்றீங்களா அப்படின்னு செரிசிங் கேட்கும்போது கண்டிப்பா இல்ல. நீ என் கூடயே தான் இருக்கணும்னு சொல்றேன். ஆனா இது நீ முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதுல நான் உங்ககிட்ட இதை செய்ய மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். எனக்கு கொஞ்ச நேரம் குடிங்க யோசிக்க அப்படின்னு செரிசும் சொல்றா. நம்ம ஹீரோவும் அந்த இன்னொரு எல்ஃப் கிட்ட போயிட்டு அந்த சைல்ட அவங்களோட ஃபேமிலி கூட ரீயூனியன் பண்ண நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவ என்னோட ஸ்லேவ் கிடையாது. அதோட உங்களோட வில்லேஜோட லொகேஷனை ஹியூமன்ஸுக்கு சொல்ல மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது இல்ல நம்ம ஒன்னாவே போவோம். ஏன்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனை திருப்பி கொடுக்கலன்னா என்னோட கிளானுக்கே அது ரொம்ப பெரிய அவமானம். நாங்க கூட வரது சரிதானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் சொல்லலைனாலும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. சரி ஓகே அப்ப நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இவங்களும் அவங்களோட இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை மன்னிச்சிரு செரிஸ். என்னோட நிலைமையில நீ இருந்திருந்தாலும் இதுவே தான் பண்ணிருப்ப. எனக்கு புரியுது அப்படின்னு செரிஸும் சொல்றான். நீ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க பாத்திருக்க அப்படின்னு அவரும் சொல்லும்போது ஆமா அவர் ரொம்பவே நல்லவர் அது எனக்கு தெரியும். ஆனா அது இருக்கட்டும் சரி உன்னோட நேம் எதுக்கு அவருக்கு சொல்லிருக்க என்ன அப்படின்னு செரிஸும் கேக்குறா. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கலையா நீயே அவன் உன்னோட உண்மையான ஃபுல் நேம் தான் சொன்னியான். அப்பதான் செரிஸும் யோசிச்சு பாக்குறா. ஆமா அவன் என்னோட ஃபுல் நேம் உண்மையான நேம் தான் சொன்னியான். நானே மறந்து போனேன் என்னோட பழைய ஃபுல் நேம் இவருக்கு எப்படி தெரியும்? அங்க கட் பண்ணி ஒரு இடத்துல எல்டர் நம்மளோட தண்ணி எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வருது. சரி மீதி இருக்கிற தண்ணி எவ்வளவு நேரம் வரும்? நம்ம அதை சேமிச்சே வச்சாலுமே நாளைக்கு வரைக்கும் தான் வரும். அந்த எல்டர் இருந்துட்டு அந்த ஸ்கவுட் பண்ண போன டீம் திரும்பி வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அங்க யாருமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அங்க இருந்த வாரியர்ஸோட பாடிஸ் எல்லாம் என்னாச்சு? அவங்க எல்லாமே மண்ணுக்கடியில புதைச்சிட்டாங்க. அந்த எல்டர் ரொம்பவே வருத்தமா சரி அப்பனா அவங்களோட சோல்ஸ் எல்லாமே ஸ்பிரிட்டுக்கு போயிருக்கும். எல்டர் நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. ஏன்னா தண்ணி இங்க இருந்து தீர்றதுக்குள்ளயுமே நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சரி எல்லார்ட்டையும் போய் சொல்லு நம்ம இன்னைக்கு சன்செட்டுக்கு இங்க இருந்து கிளம்புறோம். எல்டரும் மனசுக்குள்ளேயே நம்ம இப்ப என்ன பண்ண நம்மளோட வில்லேஜுக்கு நம்ம திருப்பி போனாலும் அங்கேயே ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற இடமும் சேதமா இருக்கு. எல்டியா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமி அப்படின்னு அந்த எல்டரும் சொல்றாரு. வெளியவும் சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்களும் வந்து பார்த்துட்டு சரி இவங்க வந்திருக்காங்க சரி எதுக்கு ஹியூமன் இங்க கூட்டிட்டு வர பாக்குறாங்க? அவங்கள இந்த பேசேஜை தாண்ட விடாதீங்க. இங்க கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்ஃப் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த புல்லட்டை எடுத்து பார்த்துட்டு இவங்க மெட்டல் கிளாஸை உருக்கி ஸ்லிங் ஷாட் புல்லட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல ஆனா என்னதான் இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சோண்டு எலமெண்டல் மேஜிக் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. என்ன எலமெண்டல் மேஜிக்கா? ஆமா இந்த சாண்டை மெல்ட் பண்றதுக்கு ஹீட் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அதோட அவங்க கிட்ட வேல்ட் ட்ரீ இல்லாதனால அவங்க பேட்டலுக்கு ஸ்பிரிட்ஸை சமன் பண்ண முடியாது. அது ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்க ட்ரைப் இங்க தான் வாழ்ந்திருக்காங்க. அதோட ஃபயர் ஸ்பிரிட் கூட நீங்க கான்ட்ராக்ட் போட்டு அவங்க கூட ரொம்பவே நெருங்கி பழகிருக்கீங்க. அதனால உங்க பிளட் அந்த ஃபயர் ஸ்பிரிட் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நீங்க 50 வருஷமா இந்த பாலைவனத்துல இருந்து விலகியே இருந்தாலும் உங்களோட ஸ்கின் ரொம்பவே டேனா இருக்கு. அது பழைய மாதிரி மாறல. சீரியஸும் இதையும் மாஸ்டர்ட்ட தானே இருந்து கேட்டேன். அப்படியே டவுட் பட்டுட்டு கேட்க ஆமா ஆமா என்னோட மாஸ்டரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாலேஜான ஆளு. அவருக்கு எல்ஃப்ஸை பத்தியும் டார்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்க ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட நான் தெரியப்படுத்தணும் இவங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு. நம்ம ஹீரோ அப்படி நினைச்சிட்டு எல்ஃப்ஸ் சொல்லும் போது அவங்களும் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. நம்மளோட அட்டாக் அவங்க மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஒரு மான்ஸ்டர் அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப்ஸும் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஹீரோவும் கிரேட் ஸ்பிரிட்ஸோட டிசெண்டன்ட். நான் வேணா ஹியூமனா இருக்கலாம் ஆனா நான் உங்களோட எனிமி கிடையாது. எல்ஃப்ஸோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவன். அதோட நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்திருக்கேன். அந்த எல்ரும் இவனுக்கு எப்படி நம்மளோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு? அந்த எல்ரு மனசுக்குள்ளேயே இவனுக்கு நம்மளோட எல்ஃப்ஸோட நாகரிகம் தெரிஞ்சிருக்கு. இவன் நம்மளோட எனிமியா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட வேர்ட்ஸ் எங்களை கன்வின்ஸ் பண்ணுது. ஆனா நான் இன்னும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னு அந்த எல்ரும் சொல்லும்போது நான் இதை எக்ஸ்பெக்ட்
எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு கிலாமெட்டிக் ஆனா யூஸ் பண்றியான். அவங்களும் என்ன எனர்ஜி இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் ஒரு ஆரா யூசரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதோட சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 40ஓட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி பவரை பார்த்த உடனே ஹியூமன்ஸ் இது ஒரு த்ரெட்டா தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா எல்ப்ஸ் ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு உயிரினம். அப்ப நம்ம ஹீரோ மனசுல நினைக்கும் போதே இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் எங்களுக்கு அச்சுறுத்தல் நினைச்சிருந்தா அதை முன்னாடியே பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அதை பண்ணல. அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்பவே நல்லவரா தான் இருப்பீங்க. நீங்க இங்க வந்ததுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு சரிஸ் உன்னோட வீட்டுக்கு உள்ள போலாமா? இவத ஏரியல் அதுக்கடுத்து பியானாவோட டாட்டர் சிரண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவளும் கேட்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு இவ தொலைஞ்சு போகும்போது நமக்கெல்லாம் ஒரு நைட் மேர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஓல்டு ஃபேமிலி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. நீங்க எங்களோட ஒரு பெனிஃபேக்டரா தான் இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. சரி உங்களோட வில்லேஜுக்கு நம்ம இப்ப திரும்பி போவோம். எல்ப்ஸ் எல்லாம் அவங்களோட சொந்த வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் அங்க சந்தோஷமா இருக்க செரிஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அமீரும் அதை பார்த்துட்டு செரிஸ் வந்து இங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. அவ என்னை ஃபாலோ பண்ணி என் கூட வருவாளா? சரி அத பத்தி யோசிக்க நமக்கு டைம் இல்ல. எனக்கு முடிக்க வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த எல்டர்ட்ட வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. சரி எல்ப்ஸோட பவர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எல்ட்ரும் நீ சொல்றபடி பார்த்தா ஸ்பிரிட் மேஜிக் தான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் ஸ்பிரிட் மேஜிக்லாம் தெரியும். ஆனா என்னோடது வந்து உங்களோடது மாரி கிடையாது. அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அதனால நீங்க தான் செரிஸுக்கு டீச் பண்ணணும். செரண்டிக்கு ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணி சொல்லி தரது எங்களோட கடமை. அதோட நாங்க அத செஞ்சு தான் ஆகணும். ஆனா நாங்க வேல்ரிட்டிய தொலைச்சனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களால பண்ண நெனச்சாலும், இந்த ஃபயர்வுட் அளவுக்கு தான் எங்களால நெருப்பவே உருவாக்க முடியுது. அது எங்களுக்கே ஒரு அவமானமா தான் இருக்கு. இத பேட்டரில கூட யூஸ் பண்ண முடியாது. எங்கள விட நீயே அவளுக்கு நல்லா மேஜிக் சொல்லி தரலாமே! ஆனா அப்படின்னு அந்த எல்டரும் சொல்லும்போது, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு மேஜிக் சொல்லி தந்துட்டே தான் இருக்கேன். ஆனா அவ ஒரு அவளால ஸ்பிரிட் கூட பேச முடியும். அத அவளால செய்ய முடியாம போச்சுன்னா, அது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கும். எல்ட்ரும் நீ எங்கள நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. செரிஸ் இங்கேயே தங்க முடிவு பண்ணிட்டா, நீயும் அவளோடயே இருக்கலாம். ஏன்னா நாங்க உன்னைய எங்களோட பிரதரா தான் பார்க்குறோம். அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அமைதியா இருக்கான். செரிஸோட வில்லேஜுக்கு வந்து 4 நாள் ஆச்சு. ஸ்பிரிட் மேஜிக்க நீ மாஸ்டர் பண்ணிட்டேன்னா, விண்ட் மேஜிக் கூடயும், விண்ட் அண்ட் வாட்டர் கூடயும், விண்ட் அண்ட் வாட்டர் ஸ்பிரிட் கூட நீ பேச முடியும். பட் ஆனா இப்ப அத பிராக்டிஸ் மட்டும் பண்ணி, அத மட்டும் வர வைக்க பாரு. அப்படின்னு செரிஸோட ஃப்ரெண்ட் அவளுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு அது புரியல. எனக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியல. அப்படின்னு செரிஸும் சொல்றா. அவளோட ஃப்ரெண்ட் மனசுக்குள்ளேயே, ஆமா எனக்கு இது உணர்றதுக்கே 3 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இவ பரவால்ல. அத கொஞ்ச நாச்சு சென்ஸ்னாச்சு பண்றா. ஓ இதுதானா? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஸ்பிரிட்ட வெளிய கொண்டு வந்துடுறா. இம்பாசிபிள். நான் இப்பதான் தியரியா அத உனக்கு சொல்லிக் குடுத்தேன். அதுக்குள்ளயுமே நீ கத்துக்கிட்டியே! எல்லா எல்ஃபாலயும் இப்படி சீக்கிரமா கத்துக்க முடியாது. ஆனா சரி சின்ன வயசுல இருந்தே எல்ஃபா இருக்கறனால, அவ நெறையவே கத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால இப்போ அவளோட லேர்னிங் ஸ்கில் ஹியூமன்ஸ் அளவுக்கு இருக்கு. செரிஸ் இப்போதைக்கு ஸ்பிரிட் மேஜிக்கோட ஃபண்டமெண்டல்லாம் கத்துக்கிட்டான்னு நெனைக்கிறேன். செரிஸ் நீ நல்லாவே என்ஜாய் பண்ற போல? ஆமா அப்படின்னு செரிஸும் சொல்றான். சரி அப்ப நீ என்ன பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கிறான். அதுக்கு செரிஸும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் இங்கேயே இவங்க கூட இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதுக்கு பயங்கர சோகமான நிலைமைக்கு போயிடுறான். அப்புறம் தான் செரிஸும் சொல்றா, என்னதான் நான் இங்கேயே இருந்தாலும் இவங்களோட ஃபண்டமெண்டல் லைஃப் மாறப்போறது கிடையாது. நான் உங்க கூட வந்தேன்னா, இவங்களோட வாழ்க்கைய நான் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியும். நான் என்னோட லைஃப் மேல பெட் பண்றேன். இவங்களோட வாழ்க்கைய நான் மாத்தியே காட்டுவேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்படின்னா சரி, நான் உங்கள ஃபாலோ பண்றேன். அப்படின்னு செரிஸும் சொல்றா. நம்ம ஹீரோ வாயிலிருந்து 46 பல்லும் அப்படியே வெளிய தெரியுது. என்ன சூஸ் பண்ண பொண்ணுக்காண்டி நான் இந்த வேர்ல்டவே மாத்தி காட்டுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளாமிட்டிக் ஆனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரிஃபான் ஹாட் என்ன பண்ற? அதாவது ரொம்ப சந்தோஷமாயிட்டனா, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். ஹீரோவும் செரிஸ் நான் இப்பயே இந்த கிளானோட ஃபியூச்சர நான் உன் கண்ணு முன்னாடியே காட்டுறேன். ஹீரோவும் எல்டரையும் செரிஸையும் ஒரு பள்ளத்தாக்கு கூட்டு வந்துட்டியான். பெனிஃபேக்டர் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, எல்டர் நீங்க இந்த இடத்த தானே எமர்ஜென்சி ஷெல்டர்ன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க. இப்ப இருந்து இது உங்க கிளானோட ஒரு வில்லேஜா மாறப்போகுது. அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லும்போது, என்ன வில்லேஜா? ஆனா இங்க வாட்டர் சோர்ஸே கிடையாதே! அப்படின்னு எல்டரும் சொல்றியான். "ப்ளீஸ் நான் குடுத்த அந்த நிகழன என்கிட்ட ஒரு நிமிஷம் குடுக்குறியா?" "செரிஸ் உன்னோட ஸ்பிரிட் எஃபினிட்டிய நீ 4 நாள்ல அவேக்கன் பண்ணிட்ட. கரெக்ட்டா?" "ஆமா" அப்படின்னு செரிஸும் சொல்றா. "அது எப்படி பண்ண? அது உனக்கு கியூரியஸா இருக்கா?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, "அது எதுக்குன்னா இந்த நிகழனோட கரெக்ட் ஓனர் நீதான். இது கூட கான்ட்ராக்ட் போட்டு இதோட மாஸ்டரா நீயே உனக்கு தெரியாம மாறிட்ட. இத நீ ஒரு ஒரு தடவையும் பேர் சொல்லி கூப்பிடும்போதும் இதோட பவர உனக்கு அதாவே தான் குடுத்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த நெகிழன அந்த கீழ இருக்கிற இடத்துல குத்தி நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ண, அதுவும் ஒரு ட்ரீ மாரி வளருது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு எல்டரும் பார்க்கும்போது, அதுக்குள்ள இருந்தும் தண்ணி வருது. என்ன வாட்டர் ஸ்ப்ரிங்கா? அன்பிலீவபிள். எல்டர் இத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களே! அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, இதோட இந்த வார்ம்னஸ் இத நான் முன்னாடியே உணர்ந்திருக்கேன். இதோட இந்த இன்டென்ஷனான ஃபீலிங் என்னோட சோல அவேக்கன் பண்ணுது. டவுட்டே கிடையாது. லெஜண்ட்ஸ்ல சொல்லப்பட்ட சென்சேஷன் இது. எல்லா எல்ஃபும் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற எல்ஃபினியம். இது வந்து வேர்ல்ட் ட்ரீ எல்ஃபினியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டரும் கதறி அழுகுறியான். அதோட சாப்டர் இதுலயே முடியுது.